வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். இன்றைக்கி நாம் எக்ஸலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம், Vlookup. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நமக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ், நிறையா டீட்டெயில்ஸ்க்குள்ள ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன் அவரோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டேபிள் வந்து வெறும் ஒரு 7 பேர் இருக்கிறனால உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதே இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 100 பேர் 1000 பேருன்ற லிஸ்ட்டில் நீங்கள் அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த Vlookup வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இங்கே நான் டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். நேம், சப்ஜெக்ட், மார்க்கு, யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்ற லிஸ்ட்டு உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம் அப்படின்றவர் மேத்ஸில் 95 மார்க் எடுத்திருக்காரு. இங்கே பாருங்கள், இது கரெக்டாக தான் இருக்குது மேத்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஜான்னு மாற்றுறேன். பாருங்கள், தமிழில் 87 மார்க்கு. ஓகே, இப்போ சங்கர்னு மாற்றுறேன், தமிழில் 65 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ரிசல்ட் அது கிடச்சிரும். இது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க ஃபார்முலா இருக்கலாம். இங்கே நேம் வந்து இப்போ நம்ம ஜானு ரம்யா டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரம்யாவோட சப்ஜெக்டும் மார்க்கும் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஈக்குவல் Vlook. இது நீங்கள் டைப் பண்ண உடனே என்ன ஃபார்முலான்றது அதுவே சொல்லிடும். நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. டேப் தட்டிங்கன்னா அதுவே ஃபில் பண்ணிக்கிறோம். 1 செகண்ட். டேப் தட்டிங்கன்னா அதுவே ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ லுக்கப் வேல்யூ, நீங்கள் எந்தோட வேல்யூவை பார்த்து அந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த நேமுக்கான ரிசல்ட் தான் எனக்கு வேணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நேமை மவுஸை வச்சு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கமா, அடுத்து டேபிள் அரே. எந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்து தரணும் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும், இன்க்ளூடிங் ஹெட்டிங்லேருந்து எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கமா காலம், எந்த காலத்தோடது வேணும். இப்போ சப்ஜெக்ட்ன்றது வந்து எத்தனாவது காலம்னு பார்த்தீங்கன்னா 2வது காலம். ஸோ உங்களுக்குள்ள 2ன்னு போட்டுருவோம். அடுத்து ஒரு கமா போட்டிங்க அப்படின்னா ட்ரூவா இல்லை எக்ஸாக்ட் மேட்சா அப்படின்ற மாதிரி கேட்கும். நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அப்போது எக்ஸாக்ட் மேட்ச்சு அந்த ஃபால்ஸுக்கு வந்து எப்பயுமே வந்து 0 தான் வேல்யூ. ஸோ நீங்கள் 0 கொடுத்துருங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யான்றது இப்போ இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரம்யான்றது இங்கிலீஷ். இப்போ இங்கன்னா இங்கே விக்னேஷ் அப்படின்னு டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இவங்களோட மார்க் நம்ம பார்க்கணும் இல்லையா? திரும்ப உங்களுக்கு 2வது தடவை பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃபார்முலாவை அடிக்கடி யூஸ் பண்ண தான் அது நம்ம மெமரியில் இருக்கும். உங்களுக்கு நான் திரும்ப அதை பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் VLன்னு போட்ட உடனே Vlookupன்ற அந்த ஃபார்முலா தான் பேலன்ஸ் இருக்குன்றதை காட்டும். ஸோ டேப் தட்டுங்க, ஃபில் பண்ணிடும். இப்போது நம்ம லுக்கப் வேல்யூ, எந்த வேல்யூ பார்க்கணும்? நேம் வேல்யூவை பார்க்கணும். எந்த டேபிள்? சேம் இதே டேபிள் தான். அண்ட் கமா, எந்த காலத்தை பார்க்கணும்? இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து 2வது காலமாக இருந்துச்சு, இப்போ மார்க் வந்து 3வது காலம். ஸோ 3, திரும்ப கமா 0 தான் வேல்யூ, நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ டைப் பண்ணி முடிச்சிங்கன்னா இப்போ 72ன்றதை காமிச்சிடும். இப்போ உங்களோட நேமை மாற்றி பாருங்கள், சாம் டைப் பண்ணி பாருங்கள், மேத்ஸ் 95ன்றதை காமிச்சிடும். கரெக்டாக வந்துருச்சா? இப்போ சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், அதாவது எக்ஸல் கொஞ்சம் நல்லா நார்மலாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு டவுட்ஸ் வரலாம். இது ஒரு சீட்டில் தான் பண்ண முடியுமா, பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்கும் இதே கொண்டு போக முடியுமா, அப்படின்ற ரிசல்ட்டை கொண்டு போக முடியுமான்றதை நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ பாருங்கள், C2க்கு நம்ம போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி நான் நேம் மட்டும் டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஜானுன்னு. இப்போ சேம் அதே தான், ஈக்குவல் VL டேப் தட்டினீங்கன்னா Vlookupனு வந்துடும். இப்போ லுக்கப் வேல்யூ, இந்த நேம் தான் நம்ம தேடணும். ஸோ கமா கொடுத்துருந்து டேபிள் அரேன்றது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுக்கும்போது சீட் 1 செலக்ட் பண்ணி வழக்கம் போல் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே என்ட்ரு தான் நீங்கள் தட்டணும். அது ஏன்னு சொல்கிறேன், இது கொஸ்டின் கேட்கும். ஸோ அப்படியே நின்றுங்க.
என்ட்ரி ஏன் தரணுன்றதை நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. வழக்கம் போல் அடுத்து நமக்கு ரெண்டாவது காலம் தான் வேணும் சப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 0 க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஜானு பாருங்கள் தமிழ் தான், ஜானும் தமிழ் தான் இது பண்ணிக்கிறாரு. இப்போ நான் ஏன் என்ட்ரி அடிக்க சொன்னேன் அப்படின்றத இப்போ திரும்ப சொல்கிறேன். இதை டெலிட் பண்ணிக்கிறேன். Vlookup லுக் வேல்யூ இதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டேபிளை செலக்ட் பண்ணும்போது நம்ம இங்கே போயிட்டு இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப C2க்கு மவுஸ் வச்சே நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் C2ஆக மாறிடுச்சு. இங்கே என்ன செலக்ட் ஆகிருக்கோ இங்கே என்ன செலக்ட் ஆகிருக்கோ அதே தான் வந்துருக்குது. ஸோ அதனால தான் என்ட்ரி டைப் பண்ண சொன்னேன். இல்லை உங்களால் மேனேஜ் இதில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் C1ன்ற பேரை மட்டும் மாற்றிக்கிங்க. அப்படி இல்லைன்னா என்ட்ரி அடிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் அதே தான் செகண்ட் காலம் அண்ட் 0 எக்ஸாக்ட் மேட்ச் வேல்யூ. ஸோ இப்போ தமிழ் வந்துருச்சு. இப்போ மார்க்கும் போடணும் இல்லையா? ஸோ அதே தான் Vlookup வேல்யூ லுக்கிங் வேல்யூ டேபிள் C1 எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு என்டர். அடுத்து நீங்கள் அந்த எரர் காமிக்கும்போது உங்களுக்கு C1 தான் செலக்ட் பண்ணி காமிக்கும். அதை பற்றி ஒன்று யோசிக்க வேணாம். கர்சரை வச்சு லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா மட்டும் போட்டுக்கோங்க. திரும்ப இப்போ நம்ம வந்து மார்க்கு 3வது காலம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு 0. இப்போ நிறைய பேருக்கு எனக்குள்ள இந்த ஃபார்முலா டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் விட்டலாமா விடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கும். இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் விடாமல் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது அதோட வேல்யூ கொடுக்க தான் செய்யும். ஸோ ஸ்பேஸ் வந்து ஒரு மேட்டர் இல்லை ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும். கரெக்டான வேல்யூஸ் மட்டும் நம்ம அந்தந்த கேட்குற கொஸ்டினுக்கு உண்டான வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார்முலா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பேர் வேணுனாலும் எந்த சீட்டில் வேணுனாலும் இப்போ இது நாட் ஒன்லி ஒரே புக்கில் மட்டும் நம்ம இருக்கிற சீட்டுகளில் பண்ணணுன்றதுலாம் இல்லை. வேறு ஒரு எக்ஸல் சீட்டு வேறு ஒரு புது எக்ஸல் புக்கில் கூட நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். 2 எக்ஸல்லையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேபிள் அரேஸ் கேட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போது டேப் தட்டி அடுத்த எக்ஸலில் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த புக்கோட நேம், அந்த சீட்டு நேம், அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டேபிள் காலம்ஸ் ரோ எல்லாத்தையுமே அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக கொடுக்க வேண்டிய ரோ 2 காலம் 2 அப்புறம் 0 வேல்யூ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புக்கு டு இன்னொரு புக்கு கூட இதே ரிசல்ட்டை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போது சில பேருக்கு ஒரு டவுட்ஸ் வரலாம். இந்த பேரை நான் ஒவ்வொரு தடவையும் உட்காந்து டைப் பண்ணணுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம செலக்ட் பண்ணால் கூட போதுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஏன்னா இப்போ நமக்கு இது வெறும் 8ன்றனால ஈஸியாக பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சொன்ன மாதிரி 100, 1000லாம் இருக்கும்போது நம்மளால் எல்லாத்தையும் மவுஸை வச்சு ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்தெல்லாம் தேடி எடுத்து டைப் பண்ண முடியாது. எல்லா பேரும் நம்ம மைண்ட்லேயும் நிற்காது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அடுத்த ஒரு இதுக்கு வேண்டியதான ஒரு யூஸ்ஃபுல்லானது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சாலிடேட்டட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். டேட்டா இப்போ நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் டெலிட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் காட்டும். ஏன்னா இதில் வேல்யூ இல்லாதனால இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஒரு எரர் மெசேஜ் காட்டும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது டேட்டா இருக்கிற டேப்பில் டேட்டா வேலிடேஷன் அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஆரோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண ஒன்று எனி வேல்யூன்னு கேட்கும். நமக்கு எனி வேல்யூ வேணால் லிஸ்ட்டு தான் வேணும். ஸோ லிஸ்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண ஒன்று எந்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சோர்ஸ் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கும். அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை மட்டும் நேம்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதை ஓகே கொடுத்துக்குங்க. இதில் இந்த இன்புட் மெசேஜ் தப்பாக கொடுத்தா எரர் மெசேஜ்லாம் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. டேரெக்டாக நம்ம ஓகே மட்டும் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு கார்னரில் ஒரு டவுன் ட்ராப் பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா நேம்ஸுமே நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரம்யாவை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ரம்யா இங்கிலீஷில் 92ன்ற மார்க்கு. அடுத்து சங்கரை செலக்ட் பண்ணுறேன். தமிழில் 65ன்ற மார்க்கு. ஸோ ஒன்றோட ஒன்று நம்ம ரிலேட்டடாகவே எல்லாமே பார்க்கலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது யார் வந்து 80க்கு கீழே இருக்காங்களோ அவங்களோட வேல்யூ வந்து ரெட்டில் காட்டு அப்படின்றதே நம்ம இங்கே அந்த இடத்துல மீன் பண்ணலாம். அது எப்படின்றத பார்ப்போம். ஹோம் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் செல் காலம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல சில வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. கிரேட்டரா, லெஸரா, பிட்வீனா, ஈக்குவலான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ தேவை வந்து 80க்கு கீழே உள்ளவங்களோட வேல்யூ தான் நமக்கு காமிக்கணும் அப்படின்னும் போது லெஸ் தென் எடுத்துக்கலாம். லெஸ் தென் வேல்யூ 80 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது இதிலே கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி காமிக்கணும், லைட் ரெட் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட் வேணுமா, இல்லை எந்த மாதிரி அந்த செல்லை வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு வித்தியாசமாக காட்டணும்னு கேட்கும். நீங்கள் கஸ்டம்ஸில் போய் கூட உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணலாம். இதில் இந்த கலர்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸ்லாம் கொடுக்கலாம், பார்டர்ஸ் கொடுக்கலாம், ஃபில் கலர்ஸில் என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்குன்னு டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே கொடுத்துக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா இது வந்து எபோவ் 80 அதனால எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த இடத்துல ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒன்று இருக்கும். இது என்னென்னா அதில் நம்ம என்ன ஃபார்முலாவோ இல்லை ஃபார்மேட் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எல்லா செல்லுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த 65 72 மட்டும் உங்களுக்கு ரெட்டில் காமிச்சிடும். ஸோ இப்போது இதையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம எங்கே ட்ரை பண்ணமோ அந்த இடத்துல வச்சோம்னாலும் 65ன்றதை காட்டும். இப்போ பாருங்கள் ஜான்மோ செலக்ட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ ஒயிட்டில் மாறிடுச்சு 87. ஸோ இந்த மாதிரியும் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டேபிளுக்கு இது மாதிரி ரிலேட்டடான 2-3 விஷயங்கள் நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்துருக்கோம். இது எப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்கள் இவருக்கு வந்து 81ன்னு மாற்றுறேன், ஒயிட்டாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சங்கரை செலக்ட் பண்ணி பாருங்கள் 81 தான். இப்போ இதே அவருக்கு நான் 35ன்னு போடுறேன் அப்படின்னா இங்கேயே ரெட்டு வந்துடும், இங்கேயே ரெட்டு வந்துடும். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். ஈக்குவல் ஃபஸ்ட்டு VLOOKUPனா வீனா என்ன அப்படின்னா வெர்டிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம், அதுக்கு பேர் தான். இந்த வெர்டிக்கலில் என்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றதை நம்ம பார்க்குறோம், அதனால தான் VLOOKUP. HLOOKUPனு ஒன்று இருக்குது, ஹரிசாண்டல் லுக்கப்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். இது VLOOKUP கூட மீனிங் இதுதான். ஸோ VLOOKUPனு நான் இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி VL போட்டுட்டு டேப் கூட தட்டிக்கலாம். இப்போது ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் போட்ட உடனே எந்த வேல்யூன்னு கேட்கும். சங்கர் இந்த D5 போட்டுக்கலாம். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இன்னுக்குள்ள வச்சு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த செலக்ட் பண்ணலாம், இந்த இடத்த செலக்ட் பண்ணலாம், இந்த இடத்த செலக்ட் பண்ணலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இன்புட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி இன்புட் இருக்கிறதுனால நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு எந்த டேபிள் காலம்னு கேட்கும். டேபிள் காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ரோவோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்கும். நமக்கு இப்போது மார்க் மட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னா 3ன்னு கொடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி ட்ரூ வேல்யூக்கு எப்பயுமே 0 தான் வேல்யூ. ஸோ என்டர் அடிச்சிடறோம். இப்போ பாருங்கள் சங்கருக்கு 35ன்றது வந்துருச்சு. இந்த இடத்துல ஏன் ரெட்டு வரலன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா நம்ம இன்னும் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட் அப்ளை பண்ணல. வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா, ஓகேவா? இப்போ 92ன்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் VLOOKUPோட ஃபார்முலாஸ். இந்த இடத்துல பார்த்துக்கங்க ஃபார்முலாஸ் எப்படி என்னன்றதை. இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று VLOOKUP பார்த்துருக்கோம். ரெண்டாவது டேட்டாஸில் உள்ள டேட்டா வேலிடேஷன், அதாவது ஒரு லிஸ்ட்டை நாமளே ஒரு லிஸ்ட் மாதிரி டவுன் ட்ராப் லிஸ்ட் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு ஆப்ஷன் தான் இந்த டேட்டா வேலிடேஷன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பார்த்துக்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கீழே இருந்தால் அந்த செல்லோட ஃபார்மேட்டை எனக்கு வித்தியாசமாக காட்டு, அப்போ தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம பார்த்துருக்கிறது தான் கண்டிஷனல். இந்த கண்டிஷனுக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறதுக்கு தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போது இந்த வீடியோஸில் நம்ம 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் என்னை கேட்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவாகவே பதில் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது தான் இன்னும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாவது ஃபார்முலாவை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதையும் வீடியோவாக போட்டுடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக கிடைக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.